இறைவன் உதவியை கொண்டு வரும் பொழுது நம்ம திருப்பியும் அந்த பாதையை என்ன வச்சுடுறோம். தொடர்ச்சியாக ஒரு வழியில் வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வருமானத்தை இறைவன் கொடுத்துருக்கான்னு நினைக்காம அந்த பொருள் அடிப்படையில் நம்ம சம்பாதிக்கிறோம். நான் என்ன வந்துடுது, தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், அதெல்லாம் எனக்கு வந்துட்டு இருக்குன்ற பெருமை நமக்கு வந்துடுது. இது என்னன்னைக்கு வந்துடும் நினச்சிட்டு இருக்கிறோம். அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு பல பேரை கடன் வாங்க ஆரம்பிச்சிடுவோம். ஒரு வேலைக்கு போனால் கூட சரி, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வேலைக்கு போனோடனே கொஞ்சம் சம்பளம் கிடைக்க ஆரம்பிக்குது. சம்பளம் கிடைச்ச உடனே கடன் வாங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மாதம் எனக்கு பணம் வந்துடும், இதை கொண்டு நான் பொருளை வாங்கிட்டு அதை கொண்டு அடைச்சிக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த எண்ணம் தப்பாக இருக்குது. இப்படி எல்லாட்டையும் பலங்கள் இருக்குது. கொஞ்சம் ஒரு வழியை காமிக்கும் பொழுது அவனை மறந்துட்டு அந்த வழியை இணை வச்சிடும். அந்த பொருள் வளர்க்கக்கூடிய வழியை இணை வச்சிடும். அது மனித மூலம் தான் சரி, அல்லது தமிழமே ஒரு தொழில் அமைக்கப்பட்டாலும் சரி, அல்லது நமக்கு ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் சரி, நம்ம அவசரப்படுறோம், பொருளடைய அவசரப்படுறோம். நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்கான், அதுக்கு ஒரு சோதனையாக நடந்துட்டு இருக்குது. இதில் நம்ம அவன் பக்கம் திரும்பணும், நம்பிக்கையை கேட்கணும், அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு அவன் உதவி தேடணும். கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம் சில நேரங்களில், அது நல்ல சூழ்நிலை வச்சுருக்கப்போ நன்றியோடு விட்டுருக்கணும். இதெல்லாம் தவற விட்டுட்டு பொருள் வரும், எனக்கு மாதமான ஒரு 15,000 வரும், 20,000 வரும். இப்போ நான் அந்த பொருளை அந்த பணத்தை அவன் கொடுத்துருக்க நன்றியோடு நினைவு கூறாமல் இப்போ கடன் வாங்க ஆரம்பிக்கிறேன். யாரை நம்பி? பொருள் நம்பி, என்னுடைய அறிவை நம்பி. வேலை எனக்கு எந்த கிடைக்க நினைக்கிறோம். இப்படி தான் ஒவ்வொரு துறையிலையும் ஒரு சம்பளம் கிடைக்க கஷ்டமான இல்லை, அவனை உதவி தேடுறதும், சம்பளம் கிடைச்சாலும் தொழில் அமைஞ்சாலும் உடனே அவசரப்பட்டு அதை பெருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அதை அடைய அவசரப்பட்டு பல சிக்கலில் மாட்டிக்கிறோம். ஆனால் அவசரப்பட வேண்டாம், எந்த விஷயத்திலும் அவசரப்பட வேண்டாம். இன்றைக்கி அதை கொடுத்துருக்கான், அது நன்றி விட்டுக்கணும். இதுவே நீ எனக்கு கொடுத்துருக்க, உனக்கு பொருத்தமாக செலவு பண்ண கற்றுக் கொடுன்னு கேட்கணும். இது வரைக்கும் அப்படி யாரும் கேட்டுப்போம் வந்து கண்டிப்பாக இல்லை. எனக்கு பேச கற்றுக் கொடு, எனக்கு செலவு பண்ண கற்றுக் கொடு, எனக்கு வாழ கற்றுக் கொடுன்னு கேட்கும். என் மனசை தூய்மைப்படுத்தி கொடு, அப்படிலாம் கேட்டிருக்கோமா? அப்போ நம்ம கேட்டோன்னு சொன்னால் நமக்கு அமைதியும் பொறுமையும் வந்துடும். அந்த அமைதியும் பொறுமையிலையும் அவனுடைய வழிகாட்டுதல், அவனுடைய வழி நடத்துறது, அழகான ஞானங்களை கொண்டு தெளிவான மனநிலை நம்ம வாழ வைக்காமல் போதுமான சுகமான உணவமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் சுகமான உணவமாக இருக்கும். ஏன்னா அவன்கிட்ட சரணடைச்சிட்டோம். அவனை கண்காணிச்சுட்டு இருக்கான். நம்முடைய எண்ணங்களையும் பேச்சுகளையும் செயல்களையும் பார்வையிலையும் கண்காணிச்சுக்க பயத்தோட நீ எனக்கு கொடுத்துருக்க, அது உனக்கு பொருத்தமாக செலவு பண்ணணும், எனக்கு செலவு பண்ண கற்றுக் கொடு. அப்போ நம்ம கேட்டோன்னு சொன்னால் பிரித்தறிந்து நடக்கக்கூடிய நேர்வழி நமக்கு இருக்குது. எது நியாயமான தேவை, எது அநியாயமான ஆசைப்படுறோம், அதோடைய அவசரப்படுறோம், அதில் எப்படி நீங்கள் செலவு பண்ணணும், எதை முன்னாடி பண்ணணும், எதை பின்னாடி பண்ணணும், எல்லாம் ஞானத்தை அவன் தருவான். அதில் ஒவ்வொரு நாளும் சுகம் அதிகரிச்சு இருக்கும். ஏன்னா அவனுடைய வழிகாட்டுதலின் பேரில், அவனுடைய வழிநடத்தின் பேரில் சுகமான அனுபவமாக இருக்கும் வாழ்க்கையை.